நண்பர்களே, இன்று நாம் ஒரு மிகவும் சிறப்பான நாடு பற்றி பேசப் போகிறோம். இது சிறிய நாடாக இருக்கலாம், ஆனால் உலகம் முழுவதும் இதன் மீது கண்களை வைத்து பார்க்கிறது. எவ்வளவு வலிமையான பேரரசுகள் வந்தாலும், எத்தனை போர்கள் நடந்தாலும், யாராலும் இதை ஆக்கிரமிக்க முடியவில்லை. அதனால்தான் உலகமே இதை லேண்ட் ஆஃப் தி ஃப்ரீ என்று பெருமையுடன் அழைக்கிறது. அதுதான் தாய்லாந்து. அதிகாரப்பூர்வமாக இதன் பெயர் கிங்டம் ஆஃப் தாய்லாந்து. இங்கு மொத்த மக்கள் தொகை சுமார் 7 கோடி, சுமார் 71 மில்லியன். நாட்டின் மொத்த பரப்பளவு சுமார் 5,13,000 சதுர கிலோமீட்டர்கள். அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சராசரியாக 137 பேர் வசிக்கிறார்கள். இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த 7 கோடியில் பாதிக்கு மேல் நகரங்களில் நவீன வாழ்க்கை வாழ்கிறார்கள். மீதமுள்ள பாதி பேர் கிராமங்களில் இயற்கையின் நடுவே மகிழ்ச்சியாக, எளிமையாக வாழ்க்கை நடத்துகிறார்கள். இதுவே தாய்லாந்தின் அழகு. நவீனத்துவத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் இடையே உள்ள சமநிலை. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாட்டை லேண்ட் ஆஃப் சர்ப்ரைசஸ் என்றும் அழைக்கிறார்கள். ஏனென்றால் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரே ஒரு நாடு இதுதான். எந்த ஐரோப்பிய நாடும் இதை ஆக்கிரமிக்க முடியவில்லை. பிரிட்டிஷ், பிரெஞ்சு, டச்சு, எவ்வளவு பெரிய சக்திகள் வந்தாலும் தாய்லாந்து தன் சுதேசத்தை காப்பாற்றிக் கொண்டது. அதனால்தான் இதை லேண்ட் ஆஃப் தி ஃப்ரீ என்று மதிக்கிறார்கள். இது தாய் மக்களின் தைரியம், புத்திசாலித்தனம், வீரத்துக்கு பெரிய உதாரணம். பழங்காலத்தில் இங்கு ஒவ்வொரு ஆணும் கட்டாயமாக சில காலம் பௌத்த துறவியாக மடாலயத்தில் இருக்க வேண்டியிருந்தது. அதாவது 20 வயதுக்குள் குறைந்தது சில வாரங்கள் அல்லது மாதங்கள் அந்த ஆச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். இது அவர்களின் கலாச்சாரம், ஒழுக்கம், தைரியத்தை கற்பிக்கும் பாரம்பரியம். ஆனால் இப்போது அந்த பாரம்பரியத்தை மிக குறைவானவர்கள் மட்டுமே தொடர்கிறார்கள். இருந்தாலும் அந்த உற்சாகம் இன்னும் தாய் இளைஞர்களில் தெரிகிறது. தாய்லாந்தின் தலைநகரம் பாங்காக். இந்த பெயர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இதன் உண்மையான முழு பெயர் மிக நீளமானது. உலகத்திலேயே மிக நீளமான நகரப்பெயர் இதுதான். க்ருங்தேப் மகாநகோன் போவோர்ன் ரத்தனகோசின் மஹிந்தராயுதய மகாதிலோக் போப் நோபரத் ராஜதானி புரிராம் உடோம் ராஜனிவேத் மகாசதான் அமோன் பிமான் அவதார சதித் சக்தரத் நிபோபித்ரம் உடோம் ராஜனிவேத் மகாதான் புரிராம் உடோம் ராஜனிவேத் மகாதான். இப்படி 168 எழுத்துக்கள். படிப்பதே கஷ்டம்தானே? அதனால் எல்லாரும் எளிமையாக பாங்காக் என்று அழைக்கிறார்கள். இங்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம், நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 10 ஒரு பங்கு, சுமார் 10 மில்லியன் பாங்காக்கிலேயே வசிக்கிறார்கள். இது நாட்டிலேயே மிகப்பெரிய நகரம் மட்டுமல்ல, மிக பழமையான நகரமும் கூட. இங்கு எப்போதும் அமைதி இருக்காது. எப்போதும் இயக்கம், உற்சாகம், கூட்டம், போக்குவரத்து நெரிசல், ஸ்ட்ரீட் ஃபுட் வாசனைகள், சிரிப்புகள் எல்லாமே ஒரு திருவிழா போல இருக்கும். இங்குதான் நாட்டிலேயே மிகப்பெரிய தொழில்துறை பகுதியும் உள்ளது. வளர்ச்சி என்றால் கொஞ்சம் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் தானே நண்பர்களே? 100 வருடங்களுக்கு முன்பு இந்த நாட்டின் வடக்கு பகுதி முழுவதும் காடுகளால் நிரம்பியிருந்தது. நாடு முழுவதும் பச்சை காடுகளே. ஆனால் இப்போது காடுகள் வெறும் 25% மட்டுமே மிச்சம். மீதமுள்ள பகுதிகள் எல்லாம் தொழிற்சாலைகள், நகரங்கள், சாலைகள், ஷாப்பிங் மால்கள் ஆகிவிட்டன. இருந்தாலும் தாய் அரசு இப்போது காடுகளை காப்பாற்றும் திசையில் மிகுந்த முயற்சி எடுத்து வருகிறது. இங்கு மக்கள் தங்கள் ராஜாவை மிகவும் இதயத்திலிருந்து நேசிக்கிறார்கள். ராஜா பற்றி யாராவது தவறாக பேசினால் அவர்கள் சகிக்க மாட்டார்கள். ஒரு ஹாலிவுட் படத்தில் ராஜாவை தவறாக காட்டியதால் அந்த படத்தை தாய்லாந்தில் வெளியிட அனுமதிக்கவில்லை. இது அவர்களின் ராஜா மீதான மரியாதை, பக்தி எவ்வளவு ஆழமானது என்பதை காட்டுகிறது. ராஜ குடும்பம் பற்றி பேசும்போது தாய் மக்களின் முகத்தில் பெருமை தெரியும். இந்த நாட்டை லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் என்றும் அழைக்கிறார்கள். இங்கு மொத்தம் 35,000க்கு மேற்பட்ட கோயில்கள் உள்ளன. இங்கு மக்களுக்கு கோயிலுக்கு செல்வது, தியானம் செய்வது, புத்தரின் சிலைகள் முன் சிறிது நேரம் செலவிடுவது மிகவும் பிடிக்கும். கோயிலுக்கு செல்லும்போது சாதாரணமான மரியாதைக்குரிய உடைகளை அணிய வேண்டும். ஷார்ட்ஸ், ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் அனுமதிக்க மாட்டார்கள். நம்ம ஊரில் பெரியவர்களுக்கு மரியாதை காட்ட தலையை குனிவோம் தானே? அதே போல இங்கும் பெரியவர்களை பார்த்து தலையை குனிவது வழக்கம்.
அதேபோல யாரையும் தலையில் தொடக்கூடாது. அதை அவமரியாதையாக கருதுகிறார்கள். தாய்லாந்துக்கு சென்றால் இந்த சின்ன சின்ன கலாச்சார விதிகளை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் அங்கு மக்கள் உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக இருப்பார்கள். உலகத்தில் மிகப்பெரிய ஆர்க்கிட் பூக்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் தாய்லாந்து ஒன்று. இங்கு நூற்றுக்கணக்கான 500க்கும் மேற்பட்ட வகையான ஆர்க்கிட் பூக்கள் தெரியும். அவற்றின் வாசனை, நிறங்கள் பார்த்தால் மனம் ஆனந்தத்தில் நிரம்பிவிடும். இங்கு மக்கள் இந்த நாட்டை லேண்ட் ஆஃப் எலிஃபெண்டர்ஸ் என்றும் அழைக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு மொத்தம் 10,000க்கு மேற்பட்ட யானைகள் உள்ளன. அவற்றில் பாதிக்கு மேல் மனிதர்களுடன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகின்றன. யானைகளுடன் நட்பு கொள்வது, அவற்றை தொடுவது, சவாரி செய்வது, இது தாய் சுற்றுலாவின் மிக முக்கிய ஹைலைட். தாய்லாந்தின் தேசிய கொடி காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை அரசு கட்டிடங்கள், பள்ளிகள், அலுவலகங்களில் பறக்கவிடப்படுகிறது. ராஜ குடும்ப கொடியும் பல இடங்களில் பறக்கிறது. கொடி ஏற்றும்போது எல்லாரும் நின்று மரியாதை செலுத்த வேண்டும். பாங்காக் உலகத்திலேயே அதிக சுற்றுலா பயணிகள் வரும் நகரங்களில் ஒன்று. இங்கு வானிலை மிகவும் வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும். அதனால் அதிக தண்ணீர் குடித்து உடலை ஹைட்ரேட்டடாக வைத்துக் கொள்ள வேண்டும். சன்ஸ்கிரீன், தொப்பி கட்டாயம். இங்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு ரெட்டிகுலேட்டட் பைத்தான் தெரியும். குறைந்தது 30 அடிக்கு மேல் நீளம். அதேபோல உலகத்திலேயே மிகச்சிறிய பாலூட்டி பம்பிள் பீ பேட் இங்குதான் உள்ளது. மிகப்பெரிய மீன் வேல் ஷார்க் இங்கு கடல்களில் பார்க்கலாம். இயற்கை எவ்வளவு பலவகையானது என்று பாருங்கள். தாய்லாந்தை லேண்ட் ஆஃப் ஸ்மைல்ஸ் என்றும் அழைக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு மக்கள் எப்போதும் சிரிப்புடனே பேசுகிறார்கள். எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்கள் சிரித்தபடியே இருப்பார்கள். இது அவர்களின் கலாச்சாரம். பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க வேண்டும், நல்ல உணர்வுகளை பகிர வேண்டும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஒரு சிரிப்பால் உங்கள் நாள் முழுவதும் நன்றாக இருக்கும். பாங்காக் ஒரு காலத்தில் முழுவதும் தண்ணீரின் மேலேயே இருந்தது. கால்வாய்கள், ஆறுகள், படகுகள் எல்லாம் வெனிஸ் ஆஃப் ஈஸ்ட் என்று அழைத்தார்கள். ஆனால் வளர்ச்சி தொடங்கிய பிறகு பல கால்வாய்களை மூடினார்கள். இப்போது சில கால்வாய்கள் மட்டுமே மிச்சம். படகு சுற்றுலாக்கள் இன்னும் மிகவும் பிரபலம். தாய்லாந்தில் 1400க்கு மேற்பட்ட தீவுகள் உள்ளன. பல தீவுகளில் யாரும் வசிப்பதில்லை. சில தீவுகளில் ஹாலிவுட் படங்கள் எடுத்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டு தீ பீஸ். ஆனால் சில தீவுகளில் மனிதர்கள் வாழ்வது மிக கஷ்டம். அங்கு இயற்கை இன்னும் அளவில்லாமல் உள்ளது. இங்கு வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது அண்டர் கார்மெண்ட் கட்டாயமாக அணிய வேண்டும். இல்லாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள். பொது ஒழுக்கத்துக்காக. புரி மாகாணத்தில் ஒவ்வொரு வருடமும் மங்கி பஃபே ஃபெஸ்டிவல் நடக்கும். ஆயிரக்கணக்கான கிலோ தாழ்ந்த பழங்கள், காய்கறிகளை அடுக்கி குரங்குகளுக்கு பஃபே ஏற்பாடு செய்வார்கள். இது குரங்குகள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறதுக்கு அவர்கள் காட்டும் நன்றி நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த விழாவை பார்த்து மகிழ்கிறார்கள். இங்கு பல ஏடிஎம் மெஷின்களில் கார்டை போடுவதற்கு முன்பே பணம் வெளியே வரும். அதனால் சிலர் கார்டை மறந்து சென்று விடுவார்கள். வங்கிகள் மிகவும் வாடிக்கையாளர் நட்பாக இருக்கும். பாங்காக்கில் பெண்கள் மிகவும் ஓப்பன் மைண்டட் என்று ஒரு சர்வேயில் தெரிய வந்தது. அவர்களுடன் நட்பு கொள்வது மிக எளிது. அதனால் இங்கு விவாகரத்து வழக்குகள் மிக குறைவு. சுற்றுலா இங்கு மிகப்பெரிய வருமான ஆதாரம். வருடத்துக்கு கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். பாங்காக், பட்டாயா, புகெட், கிராப்பி, சியாங்மாய் போன்ற இடங்கள் மிகவும் பிரபலம். அரிசி விரும்புபவர்களுக்கு இது சொர்க்கம். பல வகையான அரிசி உணவுகள், சிக்கன் ரைஸ், கோகோனட் ரைஸ், மசாலா ரைஸ், பிரான் ஃப்ரைட் ரைஸ், அற்புதமான உணவுகள் இங்கு கிடைக்கும். சுற்றுலா அதிகரிப்பதற்கு இந்த உணவும் பெரிய உதவி செய்துள்ளது. இங்கு மக்களுக்கு சுத்தம் மிகவும் பிடிக்கும். எந்த இடத்துக்கு சென்றாலும் சாலைகள், பொது இடங்கள், கடற்கரைகள் எல்லாம் அற்புதமாக சுத்தமாக பளபளப்பாக இருக்கும். இது தாய் கலாச்சாரத்தின் மற்றொரு அழகான பகுதி. நண்பர்களே, தாய்லாந்து பற்றி உங்களுக்கு எப்படி தோன்றியது? யாராவது ஏற்கனவே சென்று வந்திருந்தால் உங்கள் அனுபவங்களை கமெண்டில் கட்டாயம் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு எந்த ஃபேக்ட் அதிகம் பிடித்தது? எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று தோன்றியது? வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். யூடியூபில் பார்ப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி பக்கத்தில் இருங்கள்.
தேங்க்ஸ் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றொரு சிறப்பான நாட்டுடன் மீண்டும் சந்திப்போம்.